உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயிலின் ஆழி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவலுடன் செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், விவரம் என்ன? திருவாரூர் தியாகராஜர் கோயிலுடைய அந்த விழாவை பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு திருவாரூர் உலக புகழ்பெற்ற திருவாரூர் தேரோட்டமானது வெகு உற்சாகமாக தொடங்க இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த தேரோட்டம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தெற்கு வீதி, வடக்கு வீதி உள்ளிட்ட திருவாரூருடைய நகர் முழுவதும் விழாக்கோலம் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக 7 விலங்கு மூர்த்தங்கள், ஈசனை அர்ச்சிக்க தேவையான தேவலோக பொருட்கள், 70 வகை சிவவாத்தியங்கள், 2000 வகை தேவ மலர்கள் என பாரம்பரிய முறைப்படி அந்த சிவவாத்தியங்கள் முழங்க ஏராளமான சிவனடியார்கள் இந்த குழுமி நடனமாடி மிக ஆக்ரோஷத்துடன் அவர்கள் வழிபட்டு காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. திருவாரூர் தேர் சிறப்பு என்னவென்றால் 96 அடி 320 அடி அகலத்தில் ஒரு ஆசியாவிலே ஒரு மிகப்பெரிய தேராக திருவாரூர் ஹைட்ரா இந்த திருவாரூர் தேராக செயல்பட்டாலும் ஏற்கனவே பாரம்பரிய இசைகள் கொண்டோம், குதிரைகள் கொண்டோம், கைகளாலும் இந்த தேர் தற்போது ஜேசிபி ராட்சத இயந்திரங்கள் கொண்டு இந்த தேரானது இழுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக காலையிலிருந்து இந்த தெற்கு வீதியில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சரியாக 8:45 மணிக்கு இந்த தேரானது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்கிறார்கள். பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால மாவட்ட காவல்துறை சார்பாக ஏராளமான போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பக்தர்களுடைய அந்த சட்டவிரோத செயல்களில் நுழையாத வண்ணம் உயர் கோபுரங்கள் அமைத்து போலீசார் கண்காணித்து வருகிறார்கள். அதே போல பறக்கும் கேமராக்கள், ட்ரோன் கேமராக்கள் கொண்டு திருடர்களை கண்டறியும் பணிகளிலும் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல தெற்கு வீதி உள்ளிட்ட வழக்கமான சாலைகளில் இருந்து பேருந்து நிலையத்திலிருந்து மாற்றுப்பாதை செய்யப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் மாற்றி விடப்படுகிறது. மேலும் 4 சக்கர வாகனம் கிட்டத்தட்ட நகருக்கு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாகவே நிறுத்தப்பட்டிருந்தாலும் இந்த தேரோட்டத்தை காண்பதற்காக நடந்தே வரக்கூடிய பக்தர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. தேர் அலங்கரிப்புக்கு மட்டும் கிட்டத்தட்ட 500 கிலோ துணிகள் பயன்படுத்தப்பட்டு 50 டன் கயிறுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்னுடைய அந்த முகத்தில் 4 பேர் ஒரு பெரிய வடக்கயிறுகள் இருந்தாலும் அந்த பெரிய தேரை இழுக்கக்கூடிய அந்த வடம் என்பது 425 அடி பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட மிக ராட்சத பார்ப்பதற்கு ஒரு மிக ராட்சத உயரம் கொண்ட அந்த கயிறை வடம் பிடித்து இழுத்தா அவருடைய நினைத்தது நடக்கும் போன்ற பல்வேறு ஐதீகங்கள் அந்த தேரின் வடத்திற்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் ஏற்கனவே நேற்றைய கடன்களை நிறைவேற்ற வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் அந்த தேரை வடம் பிடித்து இருப்பதற்காக மிகுந்த ஆர்வத்தோடு இந்த திருவாரூரில் காத்திருக்கக்கூடிய நிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக 8:45 மணிக்கு இந்த தேரோட்டம் தொடங்க இருப்பதால் மிகுந்த எதிர்பார்ப்போடும் ஏராளமான பக்தர்கள் இந்த தேரை வடம் பிடித்து இருப்பதற்காக இங்கு காத்திருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.